சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்த வர எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, என் பிள்ளை தங்கிட்டு இருக்கிற ரூமில் நீ போய் தங்குறியே, உனக்கெல்லாம் நீ எல்லாம் அந்த ரூமில் தங்குறதுக்கு உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு, ஏத்த நாங்கள் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டேங்களா, நாங்கள் ஒன்று மற்றவங்க மாதிரி கடனை வாங்கிட்டு சும்மா இருக்கிறதில்ல, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த உலகத்திலேயே நீயும் உன் புருஷனை மட்டும்தான் உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மற்றவங்களாம் திருடிட்டு வந்து பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க பாரு. இனிமே அவர் சொன்னாருன்னா உனக்கு அறிவு எங்கேருந்து போச்சு, எப்படி என் பை தங்கிட்டு இருக்கிற ரூமில் நீயும் உன் புருஷனை போய் தங்க முடியும், நீங்கள் தங்குறதுக்கு அது ஒன்றும் பூக்கடை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண டிரைவருக்கும் சாதாரண பூ கட்டுறவளுக்கும் ஏசி ரூம் கேட்குதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு, போதும் அத்தை போதும், அசிங்கப்படுத்துகிற வரையும் படுத்துட்டீங்க, அவரும் உங்களுடைய பிள்ளை தானே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியாக கொஞ்சம் கூட இல்லையா, ஏதோ நீங்கள் உங்கள் மூத்த பிள்ளைய மட்டும்தான் பெத்த மாதிரி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. இது மாமா வந்து காலையில் சொன்னார் இல்லை, அப்போவே நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, ஒரு டிரைவர் வந்து ஏசி ரூமில் தங்குறதுக்கு தகுதி இல்லாதவன்னு அப்படின்ற மாதிரிலாம் மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ நீ இந்த வீட்டில் காலையடை எடுத்து வச்சியோ அப்போவே இந்த வீட்டோட ஒட்டுமொத்த நிம்மதியும் போயிடுச்சு. ரோகிணி வந்து பணக்காரின்னு சொல்லி என் பிள்ளையை ஏமாத்திட்டு போனா, அடுத்ததா ஸ்ருதி இருந்துட்டு அவளும் என் பிள்ளைய விட்டு போயிட்டா, நீ மட்டும் இந்த வீட்டை ஆளன்றதுனால தானே இப்போ என் பிள்ளையோட ரூம் கேட் நீ போகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.